ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlogனா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. நம்ம ஈவினிங் மேலே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியிலாம் சுற்றிட்டு, இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்ட நேரம் எனக்கு தூக்கமாக வருது. அப்போ தான் எழுந்திரிச்சு ரொட்டீன் vlogக்குள்ளே வந்து நான் வர போகிறேன். அதான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் போட்டு வந்தாரா நீ குடிக்கிற? வா. என்ன கலர்ல இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, பிங்க் கலர் இல்ல. ஒரு சில டைம்ஸ் பீட்ரூட் மாதிரியே இருக்குமா? கேமரா ஆட்டாம ஷேக் பண்ணாம இருக்கணும். இது அந்த போட்டுக்கலாமா? இங்கெல்லாம் ஆயிரம் மாட்டுக்கு. இது எப்படி இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கான்னு தெரியலையே. இது இந்த பழத்தை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமாமா இருக்கு? இங்க பாரு, உரிச்சாவே வருது. இந்த முள்ளு பழம்னு சொல்லுவாங்க. முள்ளு பழமா? அந்த மாதிரி அழகு போல வந்துருச்சு, தேங்காய் தொட்டி மாதிரி. சோபி இங்க வந்து பாரு. வெயிட் பண்ணுங்க, உரிக்காதீங்க, அக்கா வந்துட்டா. உள்ளதா போடணும், சைடுல போக கூடாது. சாரி, இந்த அவ்வளோ பேசி கேட்டு போட்டுதுன்னா மிக்சியில் அரைச்சிருக்காதுமா. நான் கொஞ்சம் போடுறேன். வேண்டாம், இது ரெட்டாவது கை. அப்பதானே நான் லிப்ஸ்டிக் போட முடியும். நீ லிப்ஸ்டிக் போட்டு வேற காயில இருக்கு. அது கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். ஆமாம், இவங்களை குடிக்க வைக்கணும். அதனால் வேறு வழி இல்லை. நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன், பால் சேர்த்துருக்கேன், காய வச்ச பால், அதுக்கப்புறம் டிராகன் ஃப்ரூட். ஆனால் இது பாரு, கலர் எப்படி வந்துருச்சு மில்க் ஷேக்கு. அந்த கலர் வந்துருச்சுல, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வாழ்க்கையில் இந்த மில்க் ஷேக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சோபி தான் உண்மையை சொல்லுவேன். அப்படி சொன்னாதான் சோபி குடிக்காம. இனிப்பு இருக்கா இல்லையா? இந்த பழம் அவ்வளோதான் டேஸ்ட் போல. கொஞ்சம் இனிப்பு போடணும் உடம்புக்கு. அந்த கலர் கூட அப்படி டிராகன் ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்குன்னு பிள்ளைங்க ஆசையாக வந்தாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் அந்த ஐஸ் கட்டி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா. அந்த ஐஸ் கட்டி போட்டு மேலே ஐஸ் க்ரீம் வச்சுருந்தா. ஸ்கேட்டிங் கிளாஸில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு நாங்கள் அடுத்த லெவலுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஷூ. செகண்ட் ஷூ தான் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. 55 அப்புறம் 65ன்னு 2 ரேட்டில் ஷூ சொல்லியிருக்காங்க. அதில் 67 அதில் எந்த ஷூ இப்போ அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் பாப்பாவோட ஆசைக்காகவும் சரி, பாப்பா அதில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால நாங்களும் முடிவு பண்ணி வாங்கலான்னு பிளான் பண்ணி சார்ட்ட அளவு சொல்லிட்டு வந்திருக்கோம். எனக்கு அதில் அந்த க்ரீன் இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதுதான் கலர் என்ன கலர் இருக்குன்னு சொல்கிறாங்களா? நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ அதை செஞ்சு தரேன்னு சொன்னாங்களே. அது அவங்க செய்கிறது. ப்ரொஃபஷ்னல் லெவலில் போகிறப்ப நம்ம இந்த அமௌண்ட்டு போட்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூ வாங்கணுமா. இதுவே நார்மலாக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம சும்மா கிடைக்கிறது, அதாவது 2000 ரூபாய் 2500 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூலாம் இருக்குது. அதை வாங்கினாவே போதும் அப்படின்னாங்க. நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக கூட வரலாம். என் தங்க பிள்ளை ஸ்போர்ட்ஸில் பெரிய பிள்ளைனாலும் டாக்டர் ஆகிறது மறக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸ்ல போய் ஜாப் கிடைக்கும். கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்வி, தப்பான கேள்வியெலாம் கேட்டு வச்சுருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிடுவோம். நெகட்டிவாக இருக்கிறது ஒரு சிலது சொல்லணுங்கிறத சொல்லிடுவோம், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறது சொல்லவே மாட்டோம். ஏன்னா கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கே அது வந்து தெரியணும். அதாவது பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது மட்டும்தான் வேலையாக இருக்காங்க. நமக்கு அந்த வேலை இல்லை. அவங்க போடுற கமெண்ட் பிடிச்சா வச்சுக்கலாம், பிடிக்கலாம் டெலிட் பண்ணிட்டு போக வேண்டியதான். பிடிச்ச எல்லாருக்கும் ஒரு லைக்கு, பிடிக்காதவங்கள ஹைட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். மற்றபடி பேட் கமெண்ட்டை படித்து அதுக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுற கேரக்டர் நான் இல்லை. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டேன். ஒரு ஆத்திரத்தில் ஏதோ ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை பண்ணியிருப்பேனே தவிர பேட் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறதே நான் டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அது தேவையில்லை, அதை அப்படியே விட்டுட்டு போயிடணும். அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும், கமெண்ட் பண்ண மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேறு என்ன தெரியும். நமக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் எங்கள் பாட்டியை பற்றி கேட்டிருந்தீங்க, நான் எத்தனை தடவை சொல்கிறது, எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா இப்போவே கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. எங்கள் பாட்டி எங்கள் மாமா கூட இருக்காங்க, அவங்க பையன் கூட இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியல, இப்போதைக்கு அங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்கப்பும் பாட்டிக்கு வந்து கண் செக்கப் பார்த்தாச்சு, மாமா தான் கூட்டு போய் பார்த்தாரு, அங்கேயே சேலத்துலேயே பார்த்துட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரித்திகாவோட ஸ்கேட்டிங் கிளாஸ் முடிஞ்சிருக்கும், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு ரித்திகாவையும் ஷோபிக்கா எங்கள் மாமியார் 3 பேரையும் கூட்டிகிட்டு வரணும். அண்ணா எங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. உங்கள் அண்ணா ஜாலியாக இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிட்டார். நான் ஒரு ஆளாக இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், வறுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டிட்டு கிரைண்டரும் ஃபுல்லாக கழுவி கமுத்திட்டேன். இப்போ நம்ம போயிட்டு கிரைண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நல்லா கழுவி தொடச்சி வச்சா தான் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் நான் என்ன கஷ்டப்பட்டு நீ ஜாலியாக சுற்றிட்டு வர, ஊர் சுற்றிட்டு வர. அக்காளுக்கு கொடுக்கலையா? என்ன வாங்கிட்டு வந்தா? இது என்ன கண்ணு முட்டாயி? இதுதான் அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்தியா? என்ன பண்ண? பக்கத்துலேயே அருவியெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியல. அப்பா போயிட்டு அருவியில் குளிச்சு ஜாலியாக எல்லாரும் கூட சேர்ந்து சுற்றி விட்டு வர்றாருங்க அப்பா. அதான் நான் உன்ட்ட காமிச்சேன், இன்ஸ்டால ரீல்ஸ் நான் உனக்கு காமிச்சிரும் பாரு, பல மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், ஆனால் அது வருஷமும் தண்ணி வரும், எப்பயாவது தண்ணி வருமா? அனிஸ்க்கு நிறைய டைம் போயிட்டு தண்ணியே வரலையா, அந்த டைம் சூப்பராக வந்துட்டு. நிறைய பேர் இருந்தாங்களா? நிறைய பேர் இருந்தாங்க. இன்னும் சன்னேரில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. சாப்பாடு சாப்பாடுலாம் சாப்பாடுலாம் வெளியில் தான் இல்லை இருக்கான்னு கேட்குறேன், நல்லா இருக்கான்னு கேட்குறேன். இந்த மலை மேலே கீழே தான் சூப்பர் சூப்பர் கூட இருக்காது. சும்மா கொஞ்சம் தான் பைக்கில் தான் போகணுமா? காரில் போகலாமா? காரில் போய் இறங்கினா பக்கம் ரோட்டு மேலே இருக்குது. கூட யார் காரில் மலை மேலே வர்றது? அது சும்மா சின்ன மலையா? சரி சரி. உங்கள் அப்பா போட்டு வளைச்சி வளைச்சி ஓடுறது. டேம் செம்மையாக இருக்குது. உங்கள் அப்பா போட்டு ஜாலியாக சுற்றிட்டு வர்றாரு. சோஃபி எப்படி செம்ம கவமாக இருக்கு. என்ன சோஃபி யோசிக்கிற? ஏன் பர்த்டேக்கு மட்டும் கோயிலாக கூப்பிட்ட மாதிரி. அப்பா இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னார், நான் போய் இடம் பார்த்துட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னாரு. எப்படி இருக்கேன்? இங்கே ரித்திகா நவரு அப்படியே எங்கள் அப்பா கொடு கொடு ஆயிட்ட கொடு. ரித்திகா வந்து தன்வந்த் ரிஸ்வந்த் கட்டினது இன்னும் கழட்டல, நீ முதல்ல கழட்டணும். என்னம்மா? தண்ணி கையில் வச்சுக்க. அது பாப்பா ஏன் சோபி தொட்டில் நீ வர்றதுக்குள்ள கழட்ட போகிறோம். இது கட்டினதே நான் தான் மேலே ஏறி இப்படி அவுத்தாவே போதும், எதுக்கு நான் மேலே ஏறணும்? முடிச்சே கீழே இருக்கேன். ஒரு பேர் வச்சிருக்கிறாரு இதை கொடுத்த சாரு. இது இருக்குல்ல, இதோட பேர் வந்து மேஜிக் புக் நார்மல். இதோட பேர் வந்து லங்கலக்கடி துப்பா. ஆமாம், இது பேர் ஜும் ஜும் ஜும். இது பேர் லகலக ஜும் ஜும் ஜும். அப்புறமேட்டு இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாரு, 2 பேர் சொல்கிறேன். லகலக ஜும் ஜும் ஜும், அப்புறமேட்டு மேஜிக்கல் ஜும் ஜும் ஜும். யார் சொன்னது? இது சேல் பண்ண வந்தவங்களா? நீ தான் அப்பப்போ வாங்கிட்டு வந்துட்டு இருந்தே. அப்போ அதனால தான் அந்த அனுபவம் பாப்பாவுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து 70 ரூபாய்க்கு ஒரு புக் ஒன்று வாங்கியிருக்க. அடுத்தது 70 ரூபாய்க்கு புக்கா? அது வெறும் 30. சரி, வீட்டிலேருந்து 70 ரூபா வாங்கிட்டு போனேன். ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே டிப் பென்சில் இருக்கு, டிப் இருக்கு.
இருக்கா ம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு டிப் பென்சில் கொடுத்துருக்குறாங்க. ம் ஆனால் இந்த டிப் பென்சில் பார்க்க இரேசர் மாதிரி இருந்ததா, அதனால இரேசர்னு நினச்சிட்டேன். அப்புறமேட்டு இந்த டிப் பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு பின்னாடியே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இப்படி இருக்கா, ம் இது அப்படியே உள்ளே விட்டு இப்படி திரும்பினோன்னா ஷார்ப் ஆயிரும். ம் சரி இப்போ இது இன்னொன்று காமிக்க, அதுதான் சூப்பராக இருக்கும். ம் இப்போ இது எத்தனை நாளைக்கு வச்சுருக்கா? ஒரு 3 நாளைக்கு வச்சுருப்பேன். 3 நாள் வச்சுருக்கதே பெரிய விஷயம். இன்றைக்கே சாயங்காலம் துடைச்சிருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கலர் இருக்குது, ஒரு கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர். ஆமாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின். பெண்ணு 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 ம் பெண்ணு கொடுத்துக்கிறாங்க, ஜாலி தான். அப்புறம் அப்புறமேட்டு இதுதான் சூப்பராக இருக்கும். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிப் பென்சில் காமிச்சேன்ல, அதில் டிப்பு முடிஞ்சிருச்சுன்னா பென்சில் இல்லைனா எமர்ஜென்சிக்கு இது இப்படி வச்சு எழுதிக்கலாம். அது இப்படி வச்சு எழுதக்கூடாது, இதை எடுத்து அங்கே போட்டு இதை எடுத்து இங்கே போட்டு எழுதணும். சரி அப்புறம் எனக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். கலர் கொடுத்துக்கிறாங்க. டிப்பா இங்கே கலர் டிப்பா? சரி சரி சரி. குட்டி குட்டியா துளுன்னு தான் இருக்கு, அவ்வளோதானா? ம் சரி உள்ள வச்சிரு அதே மாதிரி. இது 50 ரூபாய்மா. ம் இந்த ஒரு பென்சிலே 40 ரூபாய். ம் இவ்வளோ பொருள் கொடுத்துக்கிறாங்கல்ல, ஆனால் இந்த ஒரு பென்சிலுக்கே 50 ரூபாய் எண்ணி பார்க்கும்போது வந்துச்சு. எண்ணி பார்த்தியா? அவ்வளோதானா? ம். சரி சரி எப்படி சூப்பர் சூப்பர்.